அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரனை கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். அஜித்குமாரை போலீசார் தாக்கும் முக்கிய வீடியோவை வெளியிட்டவர் சக்தீஸ்வரன். இவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததால் அவருடன் எப்போதும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மதுரை புதூர் பகுதியில் வைத்து சக்தீஸ்வரன் காரை கொரியர் வாகனம் ஒன்று இடித்தது. காருக்கு உள்ளே போலீஸ் இருப்பதை பார்த்ததும் நிற்காமல் சென்றது. இது கொலை முயற்சியாக இருக்கலாம் என்று கருதிய சக்தீஸ்வரன் கொரியர் வாகனத்தை மடக்கி பிடித்து புகார் அளித்திருந்தார். கொரியர் வாகனத்தின் ஓட்டுநர் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் நடந்த விஷயத்தை எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு சிந்தனையை நோக்கி நாம் தொடர்ந்து அயராது பணியாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் 40 இடங்களில் நடைபெற்று வரும் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம் திட்டத்தின் கீழ் அரசின் பல்வேறு துறைகளில் பணி நியமனம் பெற்ற 51,000 பேருக்கு காணொலி காட்சி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதுதான் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று தெரிவித்தார். பிரிட்டனில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான பிரிட்டன் மன்னர் சார்லஸ் அறிவித்த பிரிட்டிஷ் எம்பையர் பதக்கத்தை வென்ற குச்சிப்புடி நடன கலைஞரான அருணிமா குமார் பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் இணைந்து டெல்லியில் சிறப்பு கலாச்சார நிகழ்வு ஒன்றை நடத்துகிறார். இதில் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக்கின் மனைவி அக்ஷதா மூர்த்தி கலந்து கொள்ளும் நிலையில் அவரது மகள் அனுஷ்கா குச்சிப்புடி நடனமாட இருக்கிறார். முன்னதாக அதற்கான ஒத்திகை நடைபெற்றது. ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் நகரில் நடைபெற்ற இந்திய ராணுவ படையினரின் கமாண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள லோங்கேவாலா எல்லையில் பணியாற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடினார். கடந்த 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற போது இந்த இடத்தில் இந்திய ராணுவத்தின் சிறிய படை பாகிஸ்தான் ராணுவத்தின் பெரிய படையை வென்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.